20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கு எதிர்பார்ப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். தற்பொழுது 23,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அனுமதி கிடைத்துள்ளதாகவும் இந்த ஆட்சேர்ப்பு செயல்முறையை இந்த வருடத்திற்குள் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமரும் உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இதன் மூலம் தற்போது நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பான சிக்கல்கள் கணிசமான அளவு குறையும் என அவர் குறிப்பிட்டார். அதற்குமையே திறந்து மற்றும் வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் பரீட்சைகளை நடத்தி பட்டதாரிகளை இவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். கடந்த 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் பிரதமரின் தலைமையில் நடைபெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் ஆலோசனை கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்றத்தின் குழுக்களின் பிரதி தவிசாளர் ஹேமாலி வீரசேகர, தொழிற்கல்வி பிரதியமைச்சர் நளின் ஹேவகே, கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர்.